நீங்கள் கேட்ட மர்ம கேள்விக்கு விட என்னன்னு தெரியுமா, வாங்க பார்க்கலாம். 100 கழித்தல் 100 வகுத்தல் 10 பெருக்கல் 0 இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டாங்க. சரியான விட 100 தான் இதுக்குரிய சரியான விட. அதுக்கு என்ன வகுத்தல முதல்ல செய்யணும், அதுக்கு பிறகு பெருக்கல செய்யணும், அதுக்கு பிறகு தான் கழித்தல செய்யணும். இந்த ஓர்டரில் சரியாக செய்தோம்னா 100 தான் சரியான விட. இந்த 100 சரியான விட எத்தனை பேருக்கு வந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்குரிய வீடியோவில் கணிதத்தில் பலரும் தவறு விடுற பிரேக்கெட் சம்பந்தமான கேள்விகளை பார்ப்போம். வீடியோ முழுசா பாருங்க. கடைசியில் ஒரு செம மர்ம கேள்வி ஒன்று இருக்குது. புதன்கிழமை அடைப்புக்குறி சவால் கேள்வி இலக்கம் 1. இதுக்கு உங்களுக்கு என்ன விட வந்தது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி கேள்வி செய்யறதுக்கு எங்களுக்கு போட்மேஸ் ரூல் தேவை. போட்மேஸ் சொல்லுவோம். இது நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முதல் காணொலியில் நிறைய காணொலியில் பார்த்துட்டோம். முதலாவது பிரேக்கெட் செய்யணும், அடுத்தது ஆஃப் செய்யணும், அதாவது இன் சம்பந்தப்பட்ட செய்யணும், அடுத்தது வகுத்தல், அடுத்தது பெருக்கல், அடுத்தது கூட்டல், அடுத்தது கழித்தல். இதுல நாங்கள் பிரேக்கெட் சம்பந்தப்பட்டது பிரேக்கெட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிறத முதல்ல செய்யணும். இந்த மாதிரி கேள்வி அதுக்கு பிறகு போட்மேஸ் ஓர்டர்ல செய்தா சரி. பிரேக்கெட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிறத முதலாவது செய்யணும். இந்த கேள்விக்குரிய சரியான விட 14. இது எப்படி வந்து தெரியும் நினைக்கிறேன். பிரேக்கெட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிறதா முதல்ல செய்யணும். போட்மேஸ் ஓர்டர்ல பிரேக்கெட் தான் முதல்ல செய்யணும். இப்போ 3ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா 7, 1க்கு ஒரு பெருக்கல் இருக்கு, 2 7 வைக்கணும்னா 14 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 2. இந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன விட வந்தது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த கேள்விக்கு 0 அல்லது 8 சரியான விட. நிச்சயமா தெரியும் 8 தான் இதுக்குரிய சரியான விட. அது எப்படி பார்ப்போம்னாங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு முதல்ல செய்ய வேண்டியது பிரேக்கெட். அப்போ பிரேக்கெட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற செய்வோம். 2 3 வைக்கணும்னா வரப்போகிறது 6, 3க்கு ஒரு கழித்தல் 10, அடுத்தது கூட்டல் 4 இருக்குது. இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது கழித்தலும் கூட்டல் அல்லது பெருக்கல் வகுத்தல் செய்யக்க இடமிருந்து வலமாக செய்தாலே சரி. அதாவது கழித்தலும் கூட்டலும் மட்டும் இருக்கீங்க அல்லது பெருக்கலும் வகுத்தலும் மட்டும் இருக்கீங்க இடமிருந்து வலமாக செய்தாலும் சரி. 10லேருந்து 6 கழிச்சோம்னா வரப்போகிறது 4, அதோட இன்னொரு 4 இருக்கு. 4 ஒரு 4 கூட்டினோம்னா 8 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 3. உங்களுக்கு என்ன விட கமெண்ட்ல ஆன்சரை போடுங்க. இந்த கேள்வியும் அதே மாதிரி தான். பிரேக்கெட் இருக்கு, ஆனால் 2 பிரேக்கெட் இருக்கு. நாங்கள் பிரேக்கெட்டை தனித்தனியாக செய்தாலும் சரி. இந்த பிரேக்கெட்டை செய்தோம்னா 5ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா 10, இன்னொரு பெருக்கல் இடையில இருக்கு. அடுத்த பிரேக்கெட்டை செய்தோம்னா 5ல 5 கழிச்சா 0. அப்போ 10 0 இப்போ பிரிக்கணும்னா வரப்போற விட 0 0 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 4. இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வந்தது கமெண்ட்ல போடுங்க. இந்த கேள்விக்கு பல பேருக்கு 2 தவறான விட வந்திருக்கும். இதுக்குரிய சரியான விட 8. அது எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். இந்த கேள்வி நாங்கள் வளமையாக செய்கிற கேள்வி தான். பிரேக்கெட்டை முதல்ல செய்யணும். 2ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 5, 1க்கு ஒரு வகுத்தல் 20 இருக்குது. அதே மாதிரி பின்னுக்கு பெருக்கல் 2 இருக்குது. இப்போ வகுத்தலும் பெருக்கலும் இருக்கே. ஒரு கேள்வியில் வகுத்தலும் பெருக்கலும் மட்டும்தான் இருக்குதுன்ற நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடமிருந்து வலமாக செய்தோம்னாலும் சரி. இப்போ 20 5ஆல் வகுத்தோம்னா 4, அதை 2ஆல் பிரிக்கணும்னா 8 தான் இதுக்குரிய சரியான விட. சரி, இப்போ உங்களை சோதிக்கிற 5வது கேள்வி ரெடி. இந்த கேள்விக்குரிய விட 5 அல்லது 125 வந்தது. உண்மையை சொல்லுங்க. 99% பேர் தவறு விடுறாங்க. இடமிருந்து வலமா செய்யுங்க, விட சரியா வரும். இதுக்குரிய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம 5வது கேள்விக்குரிய விட தெரிஞ்சா கமெண்ட் பதிவு பண்ணுங்க. இந்த மர்ம கேள்விக்குரிய விடையை அடுத்த காலையில் பார்ப்போம். அடுத்த காலையில் வெள்ளிக்கிழமை வரும்.